அனைவருக்கும் வணக்கம். பழனியில் குடமுழுக்கு ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதாவது பழனி அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் காலை குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக ஏராளமான பக்தர்கள் மத்தியில் நடந்திருக்கு. அதிகாலை முதலே திரளாக இங்கு பக்தர்கள் வந்திருக்காங்க. குடமுழுக்கு பூஜைகள் கடந்த வெள்ளிக்கிழமை யாகசாலை பூஜையோடு தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இன்று கோலாகலமாக இந்த குடமுழுக்கு விழா நடந்திருக்கு. இந்த குடமுழுக்கு விழா பற்றி இன்னும் சிறப்பான நிறைய தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பழனிக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு அரிய தகவல்களை இந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா, பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை மனதார சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? குறிப்பாக உங்கள் வீட்டில் பிள்ளைகள் சரியாக படிக்கலை, உங்களுக்கு எதிர்மறையாகவே எதுனாலும் நடக்குது, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, கட்ட முடியல, வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். முருகனுடைய அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக விளங்குவதாங்க பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில். இந்த கோவில் ராஜகோபுரம் புதுப்பித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபசன்னதிகள் விமானம் புதுப்பித்தல், வண்ணம் பூசுதல், வெள்ளிக்கதவு புதுப்பித்தல், விமானங்களுக்கு தங்கத்தகடு ஒட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு திருப்பணிகள் நடந்து வந்தது. இந்த நிலையில தான் திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று காலை 6 மணிக்கு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக வெகு விமர்சையாக நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜை தொடங்கி சனிக்கிழமை 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜைகள் இவையெல்லாம் நடந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் காலமும் 5ஆம் காலமும், திங்கட்கிழமை அதிகாலை 6 மணிக்கு காலையாக பூஜைகள் நடைபெற்றிருக்கு. அதே போல் நன்மங்கள இசையோடு தேவாரம், திருவாசகம், கந்தபுராணம் ஓதுபவர்களால் இசைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியர்கள் மத்தியில் அவர்கள் மந்திரங்கள் ஓதப்பட்டு வெகு விமர்சையாக இந்த குடமுழுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பழனி கோவிலுக்கு போகிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர், பெரிய அதிகாரிகள்லாம் நிறைய பேர் பங்கேற்க இந்த குடமுழுக்கு விழா சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம முருகப்பெருமான இந்த இடத்துல போய் வழிபாடு செய்துட்டு வந்தால் நிச்சயமாக அது நமக்கு நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் அரோகரா அரோகரா என்று கோஷம் விண்ணதிர முருகனுடைய 3ஆம் படை வீட்டில் இந்த குடமுழுக்கு விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்களும் அரோகரா என்று பதிவிட்டுருங்க. இந்த விண்ணை பிளந்த அரோகரா கோஷம் பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் இப்படி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில், அதிகாரிகள் மத்தியில் சிறப்பாக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கு திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற முகூர்த்த கால் நடும் பணி நவம்பர் 5ஆம் தேதி நடந்தது. யாகசாலையில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி திரு ஆவினன்குடி இந்த குழந்தை வேலப்ப சுவாமி கோவிலில் இப்படி இந்த கும்பாபிஷேகம், இந்த குடமுழுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. டிசம்பர் 1இல் விமான கலசங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அதே போல் அதிகாலை 5 மணிக்கு மங்கள இசையோடு ஹோமங்கள், லக்ஷ்மி பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, கஜ பூஜை, சுமங்கலி பூஜை, பிரம்மாச்சரிய பூஜை, கன்னி பூஜை இவையெல்லாம் நடைபெற்றிருக்கு. மாலை 5 மணிக்கு இந்திர பூஜை, திசா பூஜை, வாஸ்து பூஜை நடைபெற்று வேள்வி வைக்கப்பட்ட இந்த கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோடு குறிப்பிட்டு டிசம்பர் 5 அலங்கரிக்கப்பட்ட திருக்குடங்கள் வேள்வி சாலையில் எழுந்தருள செய்தல், சூரிய பூஜை, சூரிய ஒளிக்கதிரில் இருந்து நெருப்பு எடுத்தல், திருமஞ்சனம் கொண்டு வந்து நடைபெறக்கூடியது. மாலை 4:45 மணிக்கு நெல்லிமர வழிபாடு இவையெல்லாம் நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு வேள்வி சாலைக்கு திருக்குடங்கள் எழுந்தருளல், முதற்கால வேள்வி நடைபெறுதல், இரவு 9 மணிக்கு வேள்வி நிறைவு பெறக்கூடியது இவையெல்லாம்.
இப்படி இன்னும் சிறப்பாக இந்த திருஆவினன்குடி நடந்தக்கூடிய இந்த குடமுழுக்கு விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக டிசம்பர் 6ஆம் தேதியும் இதே போல் அதிகாலை 8 மணிக்கு 2ஆம் கால வேள்வி துவக்கம், காலை 10:45 மணிக்கு 2ஆம் கால வேள்வி நிறைவு, மாலை 5 மணிக்கு 3ஆம் கால வேள்வி துவக்கம் இவையெல்லாம் நடந்தது. அதே போல் டிசம்பர் 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு 4ஆம் கால வேள்வி நடந்தது. மாலை 6 மணிக்கு 5ஆம் கால வேள்வி சிறப்பாக நடந்தது. இப்போது டிசம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு 6ஆம் கால வேள்வி நடைபெற்றது. 6:30 மணிக்கு மூலவர் சன்னதி திருச்சுற்றில் இருக்கக்கூடிய சன்னதிகளுக்கு விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. தீபாராதனை நடைபெற்றிருக்கு. காலை 9 மணிக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடந்திருக்கு. மாலை 6 மணிக்கு குழந்தை வேலாயுத சுவாமி திருவீதி உலா வரக்கூடியது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீதி உலாவை நம்ம பார்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. திருஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு நிறைய இடங்களில் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பாதுகாப்புகள் இடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வெகு சிறப்பாக இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பழனியை சார்ந்தவங்க அல்லது நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சாதாரணமாகவே நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் பழனி முருகப்பெருமானுடைய நீங்கள் 6 படை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க, எத்தனை படை வீடுக்கு போனதில்லை, அதே போல் இந்த படை வீட்டுக்கு எனக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு உங்களுடைய கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பொதுவாகவே 6 படை வீட்டுகளுக்கும் நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாலும் எல்லாராலையுமே 6 படை வீடுகளுக்கும் போகிறதுக்கு முடியறதில்ல, அதற்கான சந்தர்ப்பம் அமையறதில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எல்லோருமே இந்த மாதிரி பழனி கோவிலுக்கு போயிட்டு வர்றது, 6 படை வீடுகளுக்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கும் பழனிக்கு போகக்கூடிய ஆசை இருக்குது, நீங்கள் பழனிக்கு போகக்கூடிய அனுபவம் இருக்குன்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பழனி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புனித யாத்திரை தலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது 6 படை வீடுகளில் ஒன்று. இங்கு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அமைந்திருக்கு. இது பழனி மலை மேலே இருக்கக்கூடிய போகரால் உருவாக்கப்பட்ட முருகன் சிலை இங்கே இருக்கிறது மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஞானப்பழம் தொடர்பான புராண கதைகளோடு தொடர்புடையது, இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் மிகவும் பிரபலமானது அப்படின்னு பழனியவனுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பிட்டு குழந்தை வரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பழனிக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா போதுங்க, கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் இன்றைக்கும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக இங்கு மொட்டையிடக்கூடிய தம்பதிகள், அதாவது குழந்தைகளுக்கு மொட்டையிடக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அது தொடர்பான புராண கதைகள்லாம் நிறைய இருக்குது. அதாவது இங்கே ஏன் இப்படி பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்க, எதனால் இப்படி மொட்டை அடிக்கிறது சிறப்பாக இருக்குது அப்படின்னு. பழனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வயல்கள் சூழ்ந்ததால் இந்த தலம் பழனி அப்படின்னு சொல்கிறோம். சித்தன் வாழ்வென்று சொல்கிற ஊர் அப்படின்னு முன்காலத்தில் ஆவினன்குடி என்று பெயர் பெற்றதாம். இங்கு அடிவார கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான நக்கீரர் பாடியிருக்காரு. இங்கு மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆதி கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மலைக்கோவில் கருவறையில் ஞான தண்டாயுதபாணியாக மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமான். கந்த வடிவமான இது போகர் என்னும் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இப்படி பெரும் சிறப்பை இந்த கோவில் பெற்று இருக்கிறதுங்க. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிற சொல்லுக்கு ஏற்றாற்போல இந்த மலை மீது அமைந்திருக்கக்கூடிய பழனி வெகு சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பழனியில் நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழாவை பற்றிய நிறைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி வியூவர்ஸ்.